ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா பைக் த்ரீடி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேமில் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் வந்துருங்க. 8ஆம் மாதத்தோட அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு பொருட்களை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஆடாமல் அசையாமல் இந்த கேமில் இருக்க பொருட்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஆர்ஜிஎஸ் மோட் தட்டிங்க. ஆர்ஜிஎஸ் மோட் தட்டிட்டு அப்புறம் T7 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புல், அதாவது இந்தமாரி ஒரு புல் நீங்கள் அப்டேட் பண்ணாதான் வரும். இப்போயே சொல்கிறீங்க, இதை வந்துட்டு வச்சு உங்கள் வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க, டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் M1 M2 அந்தமாரி நிறையா ஆப்ஜெக்டும் வந்துருக்கு. மேபி இதை வந்துட்டு இந்தியன் கார் அண்ட் பைக் த்ரீடியாக அந்தமாரி ஒரு கேம் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரேஸ் ட்ராக் வந்து கொண்டு வந்திருப்பானுங்க. என்ன ஒன்று அவனுங்க பில்டிங்லாம் கொடுத்துருப்பானுங்க. இதில் வந்துட்டு நம்மளே பில்டிங் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. என்னது, சாரி, திருப்பி அதே இதை நான் போட்டு வச்சுருக்கேன். M1, அதாவது இது செக் பாயிண்ட்டாக, லொக்கேஷன் செக் பாயிண்ட் மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, ஓகே. மேபி இதில் வந்து மல்டிப்ளேயர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தனியான ரேஸ் ஓட்டினா நல்லா இருக்குது. அவ்வளோ போர் அடிக்கும். அவ்வளோதான். அடுத்து இதில் வந்து கொஞ்சம் செவரும் வேறு கொண்டு வந்துருக்கானுங்க. வால் 3 மட்டும்தானே இருந்துச்சு. இப்போ பாருங்க, வால் 4ன்னு தட்டினா இதோ இந்தமாரி ஒரு வால் வரும். இங்கிற வாழை வேணும். இங்கே திருப்பி தட்டுவோம். W4ன்னு தட்டிங்கன்னா இந்த வால் உங்களுக்கு வந்துடும். இதோ இதான் அந்த வாலு. அடுத்தது இந்த வால் பார்த்தீங்கன்னா 5 போடுங்க. 5 முடிஞ்சு 6ங்க. ஓகேங்களா, நான் இப்போயே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு என்னென்ன வால் வரும்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதோட கொஞ்சம் பெரிய வாலாக வரும் 5 போட்டால். அடுத்து 6க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு லாஸ்ட் டைம் தெரியல எப்போன்னு, பட் வந்துட்டு நம்ம அதில் வந்து காட்டியிருப்போம். இந்த வேலியோட நம்ம காட்டியிருப்போம். அது வந்துட்டு லாஸ்ட் டைமாக அது எப்போன்னு தெரில, பட் வந்துட்டு அது வந்துட்டு சின்னது, அதாவது ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்கும். இது வந்து இத்தனை லேயர் போட்டு செஞ்சு வச்சுருவாங்க. இதெல்லாம் போக வைக்கணுன்னா நீங்கள் கேம் விட்டு எக்ஸிட் ஆகலாம், இல்லை மோட் ஆன் போட்டாலே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும்ல. ஸோ ஏகேயோ ஏதோ ஒரு கன்று எடுத்து போட்டால் போயிடும். ஏகேயோ பிஸ்தனா, பிஸ்தன் இதெல்லாம் சுற்றும் இப்போ கோடு வர்ற மாதிரி. ஓகே, எல்லாத்தையும் போட்டுதலேச்சு. ஓகே, இப்போ நம்ம எதுக்கும் மோட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஏதாச்சும் விபதீரமாகிட போகுது. MODOFF. ஓகே, சூப்பரு. மோட் ஆஃப் கொடுத்தாச்சு. இந்த ஒன்னா பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு RS, இது வந்துட்டு என்னன்னு தெரியல, இங்கிலீஷ் RS என்னடா இது ஒன்றுமே இல்லை. திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். RS ஒன்றுமே இல்லை. எனக்கு என்னன்னு தெரியல, நான் எழுதி வச்சேன். பட் நல்லா வரலன்னு தெரியல. நம்ம அப்புறமேல செக் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெலாம் வேறு வந்துருங்க. அதாவது X1லேருந்து S9 மட்டும் போட்டால் உங்களுக்கு ரோடெலாம் வரும். பட் S9 அப்புறம் S8க்கு வந்து வேறு வரும். ஓகேங்களா, இருங்க, நான் 1லேருந்து 8 மட்டும் போட்டு காட்டுச்சு. 1லேருந்து 9 மட்டும் போட்டு காட்டுறேன். S1 இது போட்டால் இந்த ரோடு வரும். இதெல்லாம் ரோடு அது. ஓகேங்களா, S1 S2 இது, அடுத்து S3, அடுத்தது S4. இங்கே ஸ்பான் ஆயிடுச்சு. பட் இங்கே இப்படி இருக்குது, கிளிச் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதனால உங்களுக்கு தெரியல.
இது நான் திருப்பி S4 உங்களுக்கு S4 வேற வந்துருச்சா? அடுத்தது S5 அந்த புல்லுங்க ஓகேங்களா, புல்லு மாரி இதோ அங்கெல்லாம் இருக்கலாம் அந்த மாரி புல்லு. S7 ஒரு மண்ணு ரோடு மாரி வருங்க, அதுதான் வந்துருச்சாங்க தெரில, கிளிச் ஆகிருக்கு போல. நான் திருப்பி காட்டுறேன். S7 அதோ இதாங்க ஓகேங்களா, இதா கரெக்டாக வந்துருச்சானே, அதான் நினைக்கிறேன். இல்லை நான் இருங்க நீங்கள் ஸ்பான் பண்ணிக்கிறேன். S7 இதுதாங்க. ஓ இப்போ வந்துட்டு பார்க்குறது ரெண்டும் ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ நான் காட்டுற ரெண்டுமே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட தான் இருக்கும் நினைக்கிறேன். அதான் இந்த ஏர்போர்ட் இல்லை, நீங்கள் வந்துட்டு என்னோட இன்னொரு கேம் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தா இருக்குமா இல்லை இதில் இருக்குமா? இதில் தாங்க பின்னாடி இருக்குமா. இருங்க நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே, இதில் வந்துட்டு S8 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் ஓகேங்களா. S8 போட்டிங்கன்னா இதா ரைட்டாக போட்டுக்கோங்கன்னா அப்போ S9 இது வந்து அந்த போலீஸோட பில்டிங்னு இருக்குல்ல, அதுதான் இது. அப்புறம் வந்துட்டு இருங்க திருப்பி நம்ம வந்து S9 ட்ரை பண்ணி பார்ப்போம். S9 S8 சாரிங்க சிலா போட்டேன். S8 நடது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வேறு இது போட்டேன் சிலாப்பா வேறு இது வந்துருக்கு. இருங்க அப்போ நான் RSனா இப்போ என்னான்னு பார்ப்போம். RS சாரி இப்போ நான் போட்டது எல்லாமே ரைட்டான இதான். பட் என்ன ஒன்று சீட்டு இவ்வளோ நேரம் பிழைய போடுவீங்க. அதான் கேஸ் என்னடா இது வரலன்னு பார்த்துக்கிறீங்க. அதாவது நான் இப்போ ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்னு இருக்கும், நான் காமிக்கிறேன். அதோட சீட்டு பொறுத்த வரைக்கும் இதுக்கு காமிக்கிறேன். அது வந்துட்டு லைக் வீடு, அதனால் வந்துட்டு அது H11 ஓகேங்களா. சிலப்பா அவ்வளோ நாள் சிலப்பா கொடுக்குறீங்க. அதெல்லாம் வந்து H9 மட்டும் ஒரு ரோடு தான் ஓகேங்களா. ஸோ H11 போட்டால் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது RS இல்லைங்க, இது R5ன்னு போட்டால் உங்களுக்கு இந்தமாரி ஒன்று வரும் ஓகேங்களா. இதை நீங்கள் வந்துட்டு லைக் அந்த ரேஸோட ட்ராக் மாரி வச்சுக்கணுமா, நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு டனல் மாரி வச்சு அழகாக செய்யலாம். இல்லைன்னா வந்துட்டு உங்களோட வேர்ல்டை நீங்கள் இது வச்சு அழகாக உள்ளுக்கு போகிற மாரி ஏதாவது ஹெலிகாப்டர் பாட்டு மாரி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம். இல்லைன்னா இந்தமாரி ஏறி போகிறங்க வின்னு சும்மா நீங்களே எக்ஸசைஸ், இந்த கேமில் எக்ஸசைஸ் வேணும்னா நீங்கள் இந்தமாரி செஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் இங்கே இன்னும் ஒழுங்காக என்ன ஒன்று எனக்கு தெரியாது. ஓகே கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. இங்கே நம்ம உளுந்து சில்லற என்ன போகிறது அதுக்கு 9 1 2 9 ஓடுறா சீட்டை அப்போட சீட்டை நல்லா படிச்சு அப்படியே நீங்கள் ஸ்டேக்காக நடந்து போக வேண்டியதுதான். அப்படி ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் கீழே விழுவாங்களாம். அப்புறம் இதில் இன்னொரு சீட் வேறு வந்திருக்கு. அதாவது இந்த சீட்டை நான் ஆல்ரெடி வேறு ஒரு இதில் காமிச்சிருப்பேன். அந்த காடியை அப்டேட் பண்ணி விட்ருக்கானுங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்ருக்கானுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. அப்டேட்டா இல்லை காரே மாற்றினானுங்க. RGS இந்த இதோட லோகோ போட்டுக்கானுங்க. பட் இந்த 666ன்னு தட்டினா ஒரு பெரிய கார் வரும். இப்போ வந்துட்டு இதை ஒரு ஜீப் மாரி மாற்றிட்டாங்களோ. எத்தனை பேர்லாம் என்னோடய வீடியோ அந்த இது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே இப்போ நான் போய் அவங்களுக்கு காட்டுறேன். இந்த H11 போட்டோம்ல
காட்டுறேன் இருங்க நான் போயிட்டு காட்டுறேன். நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுவோம். நான் இதை தான் இப்போ சொன்னேன். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஏர்போர்ட்டில் இருக்குதோ அதுதான் நான் அப்புறம் காட்டுறேன்னு. இதோ இந்த ஷெட்டு தான். இது எப்படி உள்ளுக்கு போக முடியாதோ அதே மாதிரி தான் அதுவும் உள்ளுக்கு போக முடியாது. இது கூட சேர்ந்து நான் ஒரு ட்ரிக்கும் சொல்ல போகிறேன். ட்ரிக்குன்னு இல்லை, இதில் இருக்குது ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு ட்ரோனா அந்த மாதிரி தான் கைஸ் இருக்க போகுது. அதாவது நீங்கள் வந்துட்டு DRONEன்னு போட்டு பக்கத்தில் ON போட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டா அந்த ட்ரோன் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் வேலை செய்யும். இது எப்படி ப்ரோ நவுத்தி எடுத்துகிட்டு போகிறது, அதான் நம்ம தான் ட்ரோனாக இப்போ இருப்போம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓடுற பட்டன் இருக்கா, இதை கொடுத்துட்டு ட்ரோன் எப்படி நீங்கள் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அந்தமாரி உங்களோட ஜாய்ஸ்டிக்கை நவுத்துனீங்கன்னா இப்படி அழகாக நவுருவான். மாயமில்லை மந்திரமில்லை காற்றுலேயே பார்க்குறேன் அந்த மாதிரி தான் செமையாக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு யாராச்சும் வெறுப்பேற்றலாம். சப்போஸ் இப்போது நீங்கள் இங்கே நுழையணுன்னா கூட அந்த ட்ரிக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன். அது கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்படியே லொச்சக்குன்னு உள்ளுக்கு போகலாம், லொச்சக்குன்னு வெளியே வரலாம். எப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். யாருமே உங்களை தடுத்து நிறுத்த யாருமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இங்கே போய்ட்டு ஜாலியாக அப்புறம் வந்துட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி எப்படி ப்ரோ இதை விட்டு வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த வெளியாகிற பட்டன் இருக்குல்ல, இந்த கேம் விட்டு எக்ஸிட்டாக நீங்கள் செத்துட்டா வந்துட்டு வெளியாகிற பட்டனு அதை திருப்பி தட்டினீங்கன்னா நீங்கள் எங்கே வந்துட்டு எங்கேருந்து நீங்கள் இது பண்ணிங்களோ அங்கேயே நீங்கள் வந்துடுவீங்க. இதுக்கு தான் இந்த ஒரு ட்ரிக்குன்னு இல்லை, இதில் வந்து ஒரு அப்டேட்டு நல்ல ஒரு அப்டேட்னே நான் சொல்லுவேன். எல்லா காரும் மாரியும் இதுவும் ஒரு சோப்புட கார் மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம வந்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். எண்டிங்கும் இல்லை, வீடியோவே எண்டிங் பண்ணுறோம். ஓகே பை கைஸ். கரெக்டாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சில ட்ரிக்கோடு சந்திப்போம். ஓகே பை கைஸ். கரெக்டாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.